Hello all, welcome to Dharani's Fold and Florist. So இன்னைக்கு நம்ம பேஜில் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். டே 13ல் இருக்கும். சரிங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா போட்டுட்ருக்கீங்க, நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகினர்ஸ் இருக்கீங்கன்னா ரொம்ப பொறுமையாகவே போங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வருதோ அதை பர்ஃபெக்டாக கற்றுக்கோங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், நல்லா அந்த ஒரு கோன் ஹேண்டில் பண்ணுறது அந்த இதெல்லாம் தெரியும். எந்த இடத்துல வந்து ப்ரெஷர் பண்ணணும், எந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் தான் தெரியும். சரிங்களா? ஸோ நெகட்டிவ் டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் தியரி நோட் இருந்துச்சுன்னா அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு டிசைன் நம்ம போடுறோம் அப்படின்னா அதில் 80% உங்களுக்கு என்னவாக இருக்கணும்னா பூ மட்டும்தான் இருக்கணும். 20% தான் நீங்கள் என்ன செய்வீங்க, ஹென்னா வச்சு லோட் பண்ணுவீங்க. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம போட வேண்டிய அந்த பூ ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம உள்ளே போடுறோம் இல்லையா, அது வந்து எவ்வளோ தூரம் உங்களால் பெருசாக போட முடியுமோ அந்தளவுக்கு கொடுங்க. ஏன்னா நம்ம கோன் வச்சு லோட் பண்ணும்போது அந்த பூவை நம்ம சின்னதாக போட்டிருந்தோம்னா அந்தளவுக்கு வந்து அது பிரைட்டாக தெரியாது. சரிங்களா? கோன் வச்சு லோட் பண்ணது மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த உள்ளே இருக்க அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிளியராக தெரியாது. சரிங்களா? ஸோ அடுத்து என்னென்னா, நம்ம கொடுக்க வேண்டிய அந்த பார்டர். சரிங்களா? அந்த ஹென்னா லோட் பண்ணும்போது நம்ம அந்த ஃப்ளவர் தாண்டி, அதை பற்றி நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன், ஃப்ளவரை தாண்டி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஹென்னா வச்சு லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அது எல்லாத்தையும் இப்போ வரிசையாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச லோட்டஸ் வச்சே ஃபஸ்ட் ஒரு டிசைன் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த டிசைனில் நான் உங்களுக்கு ஒரு லோட்டஸ் சின்னதாகவும் ஒரு லோட்டஸ் பெருசாகவும் போட்டு காட்டுறேன். ஸோ ஃப்ளவர்ஸ் சின்னதாக போடுறதுக்கும் பெருசாக போடுறதுக்கும் என்ன வித்தியாசன்றது இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் கீழேருந்து ஒரு லோட்டஸ் போட்டுக்கிறேன், அது பக்கத்தில் லீஃப் கொடுத்துக்கிறேன். ஸோ கீழேருந்து ஒன்றுனா அதுக்கு ஆப்போசிட்டில் இது வந்து நல்லா பாருங்கள், பெருசாக போடுறேன் தெரியுங்களா? போட்டதுக்கு இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்கும்போது என்ன வேரியேஷன்றதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதிகமாக அந்த நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்க்கு லீஃபு அந்த ஸ்பைரல் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நல்லா கற்றுக்கோங்க. சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி 80% மட்டும்தான் என்ன இருக்கணும், ஃப்ளவர்ஸ் உள்ளே போடுற டிசைன்ஸ் 80%, 20% வந்து என்ன பண்ணணும், ஃபில்லிங்ஸும் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உள்ளே இருக்க ஸ்பேஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஏதாவது ஒரு லீஃபோ ஸ்பைரலோ ஏதோ ஒன்று கொடுத்து ஃபில் பண்ணுங்கள். அதுவும் முடியலன்ற பட்சத்தில் இந்த மாதிரி சர்க்கிள் கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நிறைய ஸ்பேஸ் மட்டும் விடாதீங்க. ரொம்ப ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சர்க்கிள் கொடுத்து அதை ஃபில் பண்ணிடுங்க. சரிங்களா? இதுதான் ஓகே. இப்போ நான் என்ன எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். சரிங்களா? அவுட்லைனை மட்டும் ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறேன், ஷேடோ பண்ணுறேன். நெகட்டிவ் ஃபில்லை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பண்ணணும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி அவுட்லைன் மட்டும்தான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரிமைனிங் ஸ்பேஸை ஹென்னா வச்சு லோட் பண்ணுறேன். சரிங்களா? அது உங்களுக்கு தெரியுதா எப்படி போடுறேன்னு? அதோட பார்டருக்கு வெளியே ஆல்ரெடி எப்படி வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்லேருந்து பார்டர் கொடுக்கணுன்றது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருந்தேன். அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இதுலேயும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெகட்டிவ் ஃபில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நெகட்டிவ் ஃபில்லிங்ஸை வச்சே ஒரு ஹாஃப் ஹேண்டு ஃபுல்லாமே நம்ம போடலாம். சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம லாஸ்ட்டு ஹேண்ட் டிசைன்ஸ் ஹேண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ஒரு டிசைனும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இது ஃபுல்லாக மட்டுமே இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் மட்டும் வச்சே போட முடியுமா அப்படின்னா, இதில் வந்து ஹாஃப் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸும் ஹாஃப் வந்து வேறு ஏதாவது டிசைன், ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ வேரியேஷன் தெரியுதா உங்களுக்கு? இந்த லோட்டஸ்க்கும் அந்த லோட்டஸ்க்கு இருக்கிற வித்தியாசம் ஓகேவா? ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக இருக்குது. ஸோ வந்து என்ன செய்யலை, அது தெளிவாக தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் நார்மல் லீஃப் வச்சு மட்டும் தான் கொடுக்குறேன். இதில் பிகினர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்றதுனால நான் என்ன செஞ்சுருக்கேன், எல்லாமே தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சரிங்களா? அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நிறைய தரேன், அதில் பார்த்துக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்லிங்ஸ் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். இதே நம்ம என்ன பண்ணால் ஹாஃப் ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம், ஹாஃப் வந்து கிரிட்டு கொடுக்கலாம். சரிங்களா? ஹாஃப் மட்டும் நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுத்துட்டு ஹாஃப் வந்து வேறு ஏதாவது டிசைனிங் கொடுக்குற மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் நோட்ஸில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், அவுட்லைனை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி முடிச்சுட்டு நார்மல் எப்பயும் போல் கோன் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதை லோட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம ஹென்னா வச்சு லோட் பண்ணுறது தான் முக்கியம். தயவு செஞ்சு லோட் பண்ணுங்கள். ஹென்னா வச்சு ஷேடோ மட்டும் பண்ணாதீங்க. சரிங்களா? அந்த ஸ்டெயினோட ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக ஹென்னா வச்சு லோட் பண்ணுங்கள், ஷேடோ பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அவுட்டரை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் எல்லாத்தையுமே ஹென்னா வச்சு லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ட்ரெண்டிங்கில் இதுதான் இருக்குது. இதை வந்து இன்வெர்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெகட்டிவ் ஃபில்லிங், இன்வெர்ஸ் ஃபில்லிங் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு 2-3 தெரிஞ்சால் போதும். அது ஒரு நல்ல ரிச் லுக் கொடுக்கும், நல்ல எலகண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்கை வச்சு ஃபுல் ஹேண்டும் போடலாம்.
ஹாஃப் ஹேண்டு போடலாம் சரிங்களா. பட் எது ரொம்ப அழகாக இருக்கும்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹாஃப் ஹேண்டு தான் சொல்லுவேன். ஒரு ஃபுல் ஹேண்ட் ஆஃப் ஹேண்ட் வச்சே போடலாம், அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் ஒன்று நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா ஜஸ்ட் லீஃப் மட்டும் வச்சு தான் நான் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம இது பார்த்துருப்போம், டைமண்ட் லீஃபு தான். ஸோ டைமண்ட் லீஃப் தான் நான் இது வந்து ஏற்கனவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுனால இது வந்து அகெயின் ஒரு ப்ராக்டிஸாக இருக்குன்றனால தெரிஞ்சதை மட்டும்தான் நான் வச்சு பண்ணுறேன். உள்ள லைன்ஸ் கொடுத்துருக்கேன், எப்படி கொடுக்குறேன்றதை பார்த்துக்கோங்க. ஆப்போசிட்டாக கொடுக்குறேன் சரிங்களா. ஏன்னா நமக்கு எல்லா ஸ்பேஸும் ஃபில் ஆகணும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி கொடுக்குறேன். போட்டுட்டு என்ன பண்ணுறேன், உள்ள ஒரு லைன். ஸோ இந்த லைன் நீங்கள் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஓகே. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் 3ஆக டிவைட் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் வர மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்னாலும் யூஸ் பண்ணலாம், பட் வந்து என்ன செய்யணும், அது ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா. ஸோ அதை மட்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் வந்து நிறைய விடாமல், ஃபில்லிங்ஸ்க்கு வந்து நிறைய விடாமல், உள்ளே முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபிகர்ஸ் வச்சு கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. 80-20 இதுதான் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இடையில இருக்க ஸ்பேஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா சர்க்கிள் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ அவுட்ரை மட்டும் கொடுத்துட்டு எப்படி அவுட்ரு ஃபில் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. அவுட்ரை மட்டும் நான் ஃபில் பண்ணுறேன். அவுட்ரை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஹென்னா வச்சு லோட் பண்ணுறோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி லோட் பண்ணுறேன்றதை. ஃபர்ஸ்ட் லீஃபோட அவுட்ரு மட்டும் ஆல்ரெடி இதை நம்ம வெயின் டிசைன்ஸ் எல்லாமே நிறைய பார்த்துருப்போம் சரி, சேம் அதே தான். இன்னும் இந்த டைமண்ட் ஷேப் லீஃப் மட்டும் இன்னும் ஒரு சில பேருக்கு வர மாட்டேங்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கடா, அதனால தான் நான் ஆக்சுவலி இதை வந்து எடுத்தேன் சரிங்களா. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. மெசேஜஸ் சவுண்டு தானே வந்துக்கிட்டே இருக்குது, ரெக்கார்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஸோ ஓகே காய்ஸ், ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவுட்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், அதை ஃபில் பண்ணுறேன் சரிங்களா. இந்த லீஃப் இந்த வெயின்ஸ் மட்டும் தான் வச்சு நான் போடணுமானா இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பெரிய பெரிய டிசைன்ஸ் வச்சு நம்ம போடலாம் சரிங்களா. ஸோ இன்னொன்று அதே மாதிரி லீஃப் டிசைன்ஸ் வச்சு தான் போடுறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், உள்ளே போட போகிறோம். அதனால் சின்னது பெருசு எதனால கொடுத்தா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆகணும் சரிங்களா. ஒரு டிசைன் எடுத்தோன்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த ஒரு டிசைன்ஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ எந்த மாதிரி ஃபில் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க. ரிமைனிங் ஸ்பேஸ் எல்லாத்தையும் சர்க்கிள் வச்சு முடிச்சுக்கிறேன். ஓகே, சர்க்கிள் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கே எல்லாமே நான் சர்க்கிள் வச்சு முடிச்சுட்டு அவுட்லைன் கொடுக்குறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஹென்னா வச்சு லோட் பண்ண போகிறேன் சரிங்களா. ஃபர்ஸ்ட் அவுட்லைன் கொடுத்துட்டு தான் ஹென்னா வச்சு லோட் பண்ணணும். அகெயின் சொல்கிறேன், ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சரிங்களா. நான் இதுதான் ட்ரை பண்ணணும்னா கிடையாது, நீங்கள் ஏதாவது வேறு டிசைன்னாலும் ட்ரை பண்ணலாம் சரிங்களா. பட் பிகினராக இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்களாக ஓனாக அட்வான்ஸாக ட்ரை பண்ணுங்கள். நானும் நிறைய டிசைன்ஸ் கொடுப்பேன் சரிங்களா. நான் உள்ளே வந்து அந்த லீஃபை வந்து என்ன பண்ணுறேன், ஷேடோ பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ளைனாக விட்டாலும் ஓகே தான், இல்லை ஷேடோ பண்ணுறதுனாலும் ஓகே, அதாவது உங்களோட விருப்பம் தான்டா. உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவ் ஃபீலிங்ஸை நம்மளுக்கு என்ன ஓன் தான். மெஹந்தி பொறுத்த வரைக்கும் ஓன் க்ரியேஷன் தான் சரிங்களா. ஓகே, முடிச்சுட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஓகே, அண்ட் தென் அடுத்து வந்து நான் வெறும் லீஃப் இதழ்கள் மட்டுமே வச்சு நான் இந்த டிசைன்ஸ் பண்ணுறேன். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிற மாதிரி சரிங்களா. நான் இதை இப்படி தான் போடணுமா, நீங்கள் போடுற மாதிரி அதே ஷேப்பில் தான் போடணுமான்னு அப்படிலாம் கிடையாது சரிங்களா. நான் இது போடுறது எதுவுமே அதே மாதிரி டிட்டோ அடித்து நீங்கள் போடணுன்றது கிடையாது சரிங்களா. உங்களுக்கு கை எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் போடுங்க சரிங்களா. பட் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா. நம்ம போடுற அந்த ஃபிகர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபில்லாக இருக்கணும் சரிங்களா. ஏன்னா 80% வந்து ஃபிகர் அவுட்ஸ் இருக்க போது, 20% வந்து ஃபில்லிங்காக இருக்க போகுது சரிங்களா. ஸோ எப்பயும் போல் அவுட்டர் லைன் கொடுத்துட்டு உள்ளே ஹென்னா வச்சு லோட் பண்ணுறோம். சேம் இதே ப்ரொசீஜர். இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதும் சொல்லிக்கலாம் சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு ஒரு நீட் அண்ட் லவ்லி லுக் கொடுக்கும் இது. ஸோ இதை நிறைய டைம் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு டிசைன்ஸ் வச்சு தான் பண்ணணுமான்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன லீஃப் தோணுதோ, என்ன டிசைன்ஸ் தோணுதோ, நம்ம ஃப்ளவர் டிசைன்ஸ் பார்ப்போம் இல்லையா, ஃப்ளவரில் பார்த்த A to Z எல்லா ஃப்ளவர்ஸுமே, ஃப்ளவர் கிளாஸில் பார்த்த எல்லா ஃபிகர்ஸுமே நம்ம இதில் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அடுத்த ஃப்ளவர் தான் ஒன்று. நான் நார்மலாக பிகினர்ஸ்க்கு தெரியிற மாதிரி இந்த டிசைன்ஸ் யூஸ் பண்ணுறேன். நல்லா லார்ஜ் ஹம்ஸ் கொடுத்தேன் சரிங்களா. அடுத்து ஸ்பைரல் அண்ட் லீஃப் சரிங்களா. ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவருக்கு பதிலாக நம்ம ஃப்ளவர் டிசைன்ஸில் பார்த்த எல்லா ஃபிகர்ஸுமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. நான் ஈஸியாக இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக
நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணதை பண்ணலாம், இல்லைன்னா நம்ம லீஃப் எவ்வளோ ஃபெதர்ஸ் எல்லாம் இருக்குன்ற டைப்ஸ் எல்லாமே பார்த்தோம். அது எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இதை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு தடவை நீங்களாக ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு அவுட்டர் லைன் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹென்னா வச்சு லோட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், ஃபிகர்ஸ் வந்து நிறைய இருக்குது, ஃபில்லிங்ஸ் கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே கொடுக்கணும். சரிங்களாடா? ஸோ பிடிஎஃப்பில் இதே மாதிரி சர்க்கிள் ஷேப் நிறையா கொடுத்துருப்பேன்டா. 1க்கு 2 ஜெராக்ஸ் கூட எடுத்துக்கோங்க, நிறைய ட்ரை பண்ணுங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸில். சரிங்களா? ஓகே, இதான் நம்மளோட அவுட்புட். இதே மாதிரி பார்த்து நீங்களும் போட்டுருங்க.